நாடாளுமன்றத்திலே தொடர்ந்து மக்களுடைய பிரச்சனைகள் எழுப்பப்பட்டு அந்த விவாதங்களை அனுமதிக்காத காரணத்தால் எதிர்க்கட்சிகள் அமளியிலே ஈடுபட வேண்டிய அவசியம் உருவாகி நாடாளுமன்ற கூட்டத்தொடரே இந்த வாரம் முழுவதும் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அதனால் பல முக்கியமான விவாதங்கள், கேள்வி நேரம் என்று பல்வேறு மக்கள் பிரச்சனைகளை எழுப்பக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் மறுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த கூட்டத்தொடருடைய துவக்கமாக இருந்திருக்கிறது. ஒரு நாள் கூட அவையை நடத்த முடியாத ஒரு சூழலை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். திமுக எந்த நிலைப்பாட்டை எடுத்து மாத்திட்டு இருக்கோம்? நாங்க எடுத்த எந்த நிலைப்பாடாக இருந்தாலும் தீர்க்கமாக ஆலோசித்து சிந்தித்து தான் எடுக்கிறோம். அதனால நிச்சயமா இதே திட்டம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் குலக்கல்வி திட்டமாக கொண்டு வரப்பட்ட போதும் திராவிட முன்னேற்ற கழகம் அதை தீர்க்கமாக வன்மையாக கண்டித்தது, எதிர்த்தது, போராடி இருக்கிறோம். மேடம், அதானி பற்றி இல்லைங்க, அந்த குற்றச்சாட்டுகளை நாடாளுமன்றத்திலே விவாதிக்க வேண்டும் என்றுதான் தொடர்ந்து யாரும் தீர்ப்பு வழங்கல. யாரும் அந்த என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நாடாளுமன்றத்திலே இரண்டு அவைகளிலும் விவாதிக்க வேண்டும் என்பதுதான் எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அந்த விவாதத்திற்கு கூட அனுமதி இல்லை. அது மட்டும் இல்லை, மணிப்பூரை பற்றியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அங்கே விவாதங்களே எதிர்க்கட்சி முன்வைக்கக்கூடிய எந்த ஒரு கோரிக்கைக்கும் விவாதங்களே நடத்தக்கூடாதுன்னா ஜனநாயகத்திலே அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? மேடம், அதே மாதிரி முதல்வர் ராமதாஸ் அவர்களுக்கு வேலையே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதானி விவகாரத்தில். ஆனால் ராமதாஸ் அவர்கள் அவரை போன்ற ஞானம் எனக்கு ஒரு ஞானி அரசியல்வாதின்ற மாதிரி ராமதாஸ் சொல்லியிருக்காங்க. இது குறித்து உங்க கருத்து? இல்லைங்க, முதலமைச்சரை பற்றி அவர் தெளிவாக புரிந்து கொண்டு முதலமைச்சர் ஒரு அரசியல் ஞானியாக இருக்கிறார் என்று ஒரு காம்ப்ளிமெண்ட் தானே கொடுத்திருக்காரு. நன்றி மேடம். கடைசி கேள்வி மேடம், தமிழக அரசு தனி இணையதளத்தை உருவாக்க பெண்கள் மற்றும் குழந்தைகளோட பாதுகாப்பை உறுதி செய்யணும்ட்டு நடிகர் ஆக்சுவலி தாவேகா தலைவர் விஜய் அறிக்கை கொடுத்திருந்தாரு. அப்போ தமிழகத்துல பெண்களோட பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்காரு. பெண்களோட பாதுகாப்பு சுத்தமா தமிழ்நாடு கேள்விக்குறியா இருக்கு. அதுக்கு தனி இணையதளம் கோர்ட் சொல்ற மாதிரி ஒரு அரசியல் இணையதளத்தை உருவாக்க கூடாது அப்படின்னு சொல்லி தாவேகா தலைவர் சொல்லியிருக்காரு. இல்லைங்க, பெண்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குழந்தைகளோட பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் யாரும் சொல்லி அதை சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு இல்லை. தமிழ்நாடு அதில் கண்ணும் கருத்துமாக பெண்களுடைய பாதுகாப்பு, அதையும் தாண்டி சில நேரங்களிலே சில சம்பவங்கள் நடக்கிறது நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் பெண்களுக்கு நியாயம் கிடைப்பதாக இருக்கட்டும், அவங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதில் ஒவ்வொரு நாளும் பல்வேறு திட்டங்களை கொண்டுதான் இருக்கிறாங்க. அந்த பிங்க் ஆட்டோஸ்லேருந்து எல்லாமே அந்த காவலன் ஆப் அதனால ஒவ்வொன்றும் தொடர்ந்து அரசு பாதுகாப்பிற்கான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால தவறு சொல்ல வேண்டும், எதிர்கட்சியாக தனக்கு ஒரு இடம் வேண்டும் என்பதற்காக குறைகளை சொல்லிக் கொண்டிருந்தால் அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.